இது வீரமங்கலம் கிராமம். இங்கே திருட்டு பயம் கிடையாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஊரோட காவல் தெய்வம் மாதிரி வீரையா இருக்கான்னு ஒரு நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கைக்கு பின்னாடி ஒரு நரித்தனம் ஒளிஞ்சிருக்குன்னு யாருக்கும் தெரியாது. வீரையாண்ணே, வீரையாண்ணே. என்னடா மாறா, விடிஞ்சு விடியாததுமா இப்படி மூச்சரைக்க ஓடி வர்ற? உன் நிலத்துல எவனாவது திருட வந்துட்டானா என்ன? இல்லைண்ணே, என் மகளோட படிப்புக்காக 5 வருஷமா சிறுக சிறுக சேர்த்த பணம் இது. மொத்தம் 50,000 ரூபாய் இருக்குண்ணே. ஊர் திருவிழா வருது, வீட்டில் வச்சிருந்தா எவனாவது அள்ளிட்டு போயிடுவான்னு பயமா இருக்கு. நீங்க தான் இதை திருவிழா முடிகிற வரை பத்திரமா வச்சுக்கணும். வீரையாவுக்கு பணப்பையை பார்த்ததும் அவன் கண்கள் மின்னுகின்றன. அடப்பாவுமே, இவ்ளோ பெரிய தொகையை வச்சுக்கிட்டா பயப்படுற? இந்த வீரையா உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன் பணத்தை ஒரு எறும்பு கூட தொட முடியாதுடா. தைரியமா இரு. திருவிழாவும் சிறப்பாக முடிகிறது. ஒரு வாரம் கழித்து மாறன் பணத்தை கேட்கப் போகிறான். அண்ணே, காலேஜ் பீஸ் கட்ட நாள் நெருங்கிடுச்சு. அந்த 50,000 ரூபாய கொஞ்சம் தர்றியா? என்ன பணம்? யார்கிட்ட கேட்குற? நீ எப்ப எனக்கு பணம் கொடுத்த? ஏதாவது ரசீது இருக்கா? சாட்சி இருக்கா? இது என்ன அநியாயம் அண்ணே? உங்களை நம்பித்தான பணத்தை கொடுத்து பத்திரமா பார்த்துக்க சொன்னேன். இப்ப என்ன பணம்னு கேட்குறே அண்ணே? டேய், என்கிட்டே பணத்தை ஏமாத்தி புடுங்க பாக்கறியா? மரியாதையா ஓடிடு, இல்லனா திருட்டு பட்டம் கட்டி உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை, போடா. மாறன் கண்ணீருடன் வீட்டு வாசலில் உட்கார்ந்திருக்கிறான். மாறனின் மனைவி சொர்ணம் வருகிறாள். என்னங்க, ஏன் இப்படி உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க? முகத்துல ஏன் இப்படி ஒரு வாட்டம்? என்னாச்சுங்க? எல்லாம் போயிருச்சு சொர்ணம். வீரையா நான் கொடுத்து வச்சிருந்த பணத்தை திருப்பி தர மாட்டேன்னு சொல்லி என்னை ஏமாத்தி துரத்தி விட்டுட்டான். என் அப்பாவித்தனத்தால நம்ம மக படிப்புக்காக சேர்த்து வச்சிருந்த படம் எல்லாம் போச்சு. முதல்ல அழுறத நிறுத்துங்க. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் வேற யாருக்கிட்டையும் தங்காது. அதை திரும்ப எடுக்கிற வழி எனக்கு தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க. சொர்ணம் ஊர் தலைவரை ரகசியமாக சந்திக்கச் செல்கிறாள். ஐயா, வீரையா எங்க பணத்தை ஏமாத்திட்டா. எங்க பணத்தை வாங்கி வச்சுட்டு இல்லன்னு சொல்லி எங்களை ஏமாத்தி துரத்தி அடிக்கிறா. சொர்ணம், அவன் நம்ம ஊர் காவல்காரன். அவன் மேல சாட்சி இல்லாம குத்த சொல்ல முடியாது. சாட்சி அவனே உருவாக்குற மாதிரி நான் ஒரு நாடகம் ஆட போறேன். நீங்க மட்டும் ஊர் ஜனங்களை கூட்டி மறைவா நின்னு கவனிங்க. அப்போதான் உண்மை என்னன்னு புரியும். சொர்ணமும் மாறனும் ஒரு பழைய பெரிய பெட்டியை தூக்கிக் கொண்டு வீரையா வீட்டுக்கு செல்கிறாள். என்ன சொர்ணம், உன் புருஷனுக்கு தான் புத்தி இல்லைன்னு பார்த்தா நீயா இந்த பழைய பெட்டியோட ஏன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற? அது ஒண்ணு இல்ல வீரையானே, இது எங்களோட பரம்பரை பெட்டி. இதுல 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் இருக்கு. இது எங்க வீட்ல இருந்தா பாதுகாப்பு இருக்காதுன்னு உங்ககிட்ட கொடுத்துட்டு போலாம்னு வந்தோம். அப்படியா? இந்த பெட்டியை என்கிட்ட கொடுக்க வந்தியா? வீரையாவின் கண்கள் விரிகின்றன. 2 லட்சம் ரூபாய் தங்கம் என்று கேட்டவுடன் அவன் புத்தி மாறிவிடுகிறது. ஆனா வீரையா அண்ணே, ஊர் ஜனங்க எல்லாரும் நீங்க தான் என் புருஷனோட 50,000 ஏமாத்தினீங்கன்னு பேசுறாங்களே. உங்க மேல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அடடா, அதெல்லாம் சுத்த பொய் சொர்ணம். உன் புருஷன் ஒரு அப்பாவி. அவங்கிட்ட பணம் இருந்தா யாராவது திருடிடுவாங்கன்னு அப்படி மிரட்டுன. அப்படியே நான் அந்த பணத்தை வச்சிருப்படா, கண்டிப்பா திருப்பி தந்துருவேன் சொர்ணம். முதல்ல என் புருஷங்கிட்ட நீங்க வாங்கின பணத்தை திருப்பி தந்துட்டா எனக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். அப்பதான் இந்த பெட்டியை உங்ககிட்ட நான் தருவேன். வீரையா வீட்டுக்குள் சென்று ஒரு துணிப்பையில் சுற்றப்பட்ட பணப்பையை எடுத்து கொண்டு வந்து மாறன் கையில் கொடுக்கிறான். அவன் கண்கள் சொர்ணம் வைத்திருக்கும் அந்த பெட்டியின் மீதே இருக்கிறது. மாறா, நீ கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்ட. உன் பொண்ணோட காலேஜ் ஃபீஸை இதை வச்சு கட்டு. இது அதுக்கு உதவியா இருக்கும். இப்ப சந்தோஷம் தானே? சொர்ணம், சொன்னபடியே இப்ப அந்த பொட்டியை என்கிட்ட கொடுத்துடு. இந்த ஊர்லயே காவல்காரனா இருக்கிற என் கையை தாண்டி இது எங்கேயும் போகாது. நான் பத்திரமா பாத்துக்கிறேன். என்னண்ணே இது? காலையிலேருந்து கேட்டப்போ என்கிட்ட காசே இல்லைன்னு அடித்து சத்தியம் பண்ணீங்க. இப்போ எப்படி திடீர்னு இவ்வளோ பணம் வந்துச்சு? இது நிஜமாவே என்னோட பணம் தானா? வீரையானே,
பெட்டிய உங்ககிட்ட ஒப்படைக்க எனக்கு சம்மதம்தான். ஆனா ஒரு விஷயம், பெட்டிக்குள்ள தங்கம் இருக்குன்னு நான் சொன்னதை மட்டும் நம்பி நீங்க வாங்கிக்க வேண்டாம். அப்புறம் பின்னாடி சொர்ணம் என்னை ஏமாத்திட்டான்னு பழி சொல்லக்கூடாது. இங்கேயே இப்போவே பெட்டிய திறந்து பார்த்து அதுல இருக்கிறத நீங்களே உறுதி செஞ்சுக்கோங்க. வீரையா மெதுவாக பெட்டியை திறக்கிறான். பெட்டி திறந்ததும் உள்ளே மினுமினுக்கும் தங்கம் இருக்கும் என்று எதிர்பார்த்த வீரையாவுக்கு பேரிடி காத்திருக்கிறது. அதில் வெறும் கற்கள் மட்டுமே இருக்கின்றன. ஊர் மக்களும் ஒன்று கூடிவிட்டனர். ஏய், என்னடி இது? என்ன விளையாடுறியா? தங்கம் வைரம்னு சொன்னியே, இதுல வெறும் கல்லு மட்டும்தான் இருக்கு. என் 50,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு எனக்கு கல்லு பெட்டியை கொடுப்பியா? என்னையே ஏமாத்துற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? ஆமா அண்ணே, ஏமாத்துனது உண்மைதான். ஆனா ஏமாத்துனது நான் இல்ல, நீங்க. உழைச்ச காசை உங்ககிட்ட நம்பி கொடுத்தாரே என் புருஷன். அவரோட பணத்தை அபகரிக்க நினைச்சீங்களே, அந்த பேராசையை வச்சுதான் நான் ஆடின நாடகம் தான் இது. தங்கம்னு சொன்ன உடனே உங்க புத்தி எப்படி வேலை செஞ்சதுன்னு பாத்தீங்களா? நீங்க திருடின பணத்தை மீட்க எனக்கு வேற வழி தெரியல. சிறுக்கி, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே ஏமாத்துவ? என் பணத்தை என்கிட்டயே திருப்பி தந்துடு, இல்லைன்னா உன்னை உயிரோட விட மாட்டேன். நிறுத்து வீரையா, கையை இறக்கு. இத்தனை வருஷமா உன்னை நல்லவன் நம்பி இந்த கிராமத்தோட காவல்காரனா வச்சிருந்தோமே, இவ்வளவு கீழ்த்தரமானவனா நீ? தங்கம்னு சொன்ன உடனே இல்லாத பணத்தை எங்கிருந்து கொண்டு வந்த? அப்ப மாறன் பணத்தை நீ திருடினது உண்மைதான்னு உன் வாயாலே ஒத்துக்கிட்ட? ஐயா, அது இவங்க பொய் சொல்றாங்க. நான் அவனுக்கு உதவி பண்ணத்தான் பணத்தை கொடுத்தேன். போதும் உன் பொய். வேலையே பயிரமேஞ்ச கதையா இருக்கு. ஊருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீயே திருடினா உனக்கு எதுக்கு இந்த ஊர்ல இடம்? மரியாதையா இந்த ஊரை விட்டு ஓடிடு, இல்லனா தர்ம அடிதான் விழும். வீரையா தலை குனிந்து சோகமாக ஊரை விட்டு வெளியேறுகிறான். மாறனும் சொர்ணமும் நிம்மதியுடன் ஊர் தலைவருக்கு நன்றி சொல்கிறார்கள். சொர்ணம், நீ மட்டும் சமயத்துல இந்த ஐடியாவை சொல்லலைன்னா நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் போயிருக்கும், நம்ம பொண்ணோட படிப்பு நின்னு போயிருக்கும். இந்த மாதிரி சமயத்துல உன்னோட புத்திசாலித்தனம் தான் நம்மளை காப்பாத்தி இருக்கு. அதிக ஆசைப்படுறவனுக்கு தானாகவே கண்ணு மறைஞ்சு போகும்னு சொல்லுவாங்க. வீரையாவுக்கும் அந்த பேராசைதான் அவரோட அழிவுக்கு காரணமா அமைஞ்சுது. தப்பு செஞ்சா என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியே வந்துதானே ஆகணும். பாத்தீங்களா மக்களே, பேராசை பெருநஷ்டம். அடுத்தவனோட உழைப்புக்கு ஆசைப்பட்ட வீரையா இன்னைக்கு தான் சேர்த்த பணத்தையும் இழந்து கௌரவத்தையும் இழந்து நிக்கிறா. நேர்மையா இருக்கிறவங்களுக்கு தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்துல துணை நிற்கும். சொர்ணத்தோட புத்திசாலித்தனம் தான் இன்னைக்கு அநீதியை ஜெயிச்சிருக்கு. என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.